ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இன்றைக்கி லாஸ்ட் டேட் பண்ணும்போது தகவலை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேர்ந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இது எந்த ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்லையும் எடுக்கல, ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,195 வேகன்சி வந்து குரூப் டியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெவல் 1க்கு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கு அப்ளை பண்ணலாம். 10th ஆர் ஐடிஐ இது முடிச்சிருந்தால் போதும். ஐடிஐ வந்து நீங்கள் வந்து என்சிவிடி, அதாவது இந்த நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஒக்குலேஷன் ட்ரைனிங், அந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 10th வந்து ஸ்டேட் போர்ட்லேயோ இல்லை மெட்ரிகுலேஷன்லேயோ இல்லை சிபிஎஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு இதுலேயோ முடிச்சிருந்தாலும் ப்ளஸ் ஐடிஐ அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 33 சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு கேஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சேலரி டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது லெவல் 1 அப்படின்றதால ஸ்டார்டிங்கில் வந்து 18,000 தான் வந்து சொல்லியிருக்காங்க சேலரி. அண்ட் அதிலே நீங்கள் வந்து ப்ரமோஷனில் வந்து அடுத்தடுத்த லெவல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பர்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்றதால ஃபீஸும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி இல்லை ஃபீமேல் இல்லை இபிசி இல்லை பிடபிள்யூடி டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா 250. அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 250 ரீஃபண்டபிள். நான் சொன்ன கேஸ் தவிர இது எல்லாமே வந்து 500. நீங்கள் வந்து சிபிடியில் வந்து அப்பியர் ஆனீங்க, அந்த டெஸ்ட்டில் அப்பியர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்போ தந்து அப்ளை பண்ணலான்னா, இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு Jan 31 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எண்டிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து March 2 வந்து எண்டிங் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.